மேம் கெமிக்கல் பிரெக்னன்சினா என்ன? கெமிக்கல் பிரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பிரெக்னன்சி விச் இஸ் லாஸ்ட் இன் அ வெரி ஏர்லி பீரியட். அதாவது ஸ்கேனுக்கு முன்னாடியே இந்த பிரெக்னன்சி லாஸ் ஏற்படுறதுக்கு பேர் தான் கெமிக்கல் பிரெக்னன்சி. இதில் என்ன அப்படின்னா ஃபர்டிலைஸ் ஆயிருக்கும், ஸோ எக் அண்ட் ஸ்பெர்ம் கூடியிருக்கும், இம்ப்ளான்ட்டும் ஆயிருக்கும். ஆனால் அதுலேருந்து க்ரோ ஆகாமல் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் தெரியும் யூரின் டெஸ்ட்லேயும் இல்லை பிளட் டெஸ்ட்லேயும், பட் திஸ் வில் நாட் க்ரோ. இதுதான் வந்து கெமிக்கல் பிரெக்னன்சின்னு சொல்றது. மேம் இப்படி நடக்கிறது வந்து காமனா? கெமிக்கல் பிரெக்னன்சிங்கிறது ரொம்ப காமன். அரௌண்ட் 50 to 60% நிறைய பேத்துக்கு டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே தள்ளி போயிருக்கும், ஆனா பீரியட்ஸ் வந்துடும். டெஸ்ட் பார்த்திருந்தா மட்டும்தான் இது கெமிக்கல் பிரெக்னன்சி டெஸ்ட்னு சொல்ல முடியும். இது காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மேம் இந்த கெமிக்கல் பிரெக்னன்சி எதனால வருது? எஸ், தட்ஸ் அ குட் கொஸ்டின். என்ன அப்படின்னா ஒரு குரோமோசோமல் ப்ராப்ளம்னால தான் ஏற்படுறது. ஸோ நேச்சர் கேன் மேக் மிஸ்டேக்ஸ். ஒரு எக் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டும் சேர்ந்தாதான் கருவா உருவாகும். அது உருவாகும் போது அந்த 23 குரோமோசோம் ஃப்ரம் மேல் அண்ட் 23 ஃப்ரம் ஃபீமேல் சேர்ந்து பிரிஞ்சு சேரும்போது நேச்சர் கேன் ஸ்டில் டூ மிஸ்டேக்ஸ் அண்ட் தட் இஸ் கரெக்டட். இது வந்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியா தெரிஞ்சது அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். தீஸ் பேபிஸ் விச் ஹாவ் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் வில் நாட் க்ரோ. அதுதான் கெமிக்கல் பிரெக்னன்சியா தே மிஸ்கேரி த பிரெக்னன்சி.